எண்ணம் போல் வாழ்க்கை. ஒரு ஒரு காட்டில் முயல் கூட்டம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த முயல்கள் பச்சை பசேல் என இருந்த அந்த காட்டில் கிடைத்த உணவுகளை எல்லாம் உண்டு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. அவர்களுக்கு அங்கு சுலபமாக சாப்பிட உணவு தினமும் கிடைத்து கொண்டிருந்தது. திடீரென்று கோடைக்காலம் வந்தது. கோடைக்கால வெப்பம் அதிகமாக இருந்ததால் அங்கே பச்சை பசேல் என இருந்த புற்கள் எல்லாம் கருகி பாலைவனம் போல் தோற்றமளித்தன. இந்த முயல்களுக்கு சாப்பிட உணவு எதுவும் கிடைக்காமல் மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருந்தன. அங்கே வேட்டை நாய்கள் இந்த முயல்களை அங்கேயும் இங்கேயும் பதுங்கி வேட்டையாட காத்திருந்தன. அந்த வேட்டை நாய்களை கண்டு இந்த முயல்கள் பொந்துக்குள்ளே ஒளிந்து கொண்டு வெளியே வரவும் முடியாமல் தவித்து கொண்டு இருந்தன. உணவு இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டன. எவ்வளோ நாள் தான் இப்படியே பொந்துக்குள்ளே ஒளிந்து இருப்பது? நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எல்லா முயல்களும் கூடி பேசிக்கொண்டு இருந்தன. நாம் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்மை காப்பாற்றி கொள்ள முடியாமல் பலவீனமாக இருக்கிறோம். கடவுள் ஏன் நம்மை இப்படி படைத்து விட்டார் என்று குறை கூறி கொண்டே இருந்தது. அப்போது மற்றொரு முயல் சொன்னது, என்னால் அதற்கு மேல் இதை பொறுத்து கொள்ள முடியாது. பகையானாலும் அந்த வேட்டை நாய்களை பார்த்து பயந்து ஒதுங்குகிறோம். நாம் அனைவரும் எது செய்தாலும் ஒன்றாக செய்ய வேண்டும். நன்றி.